அப்ப மாணவர்களுக்கு எங்க சார் கடினமாக இருக்க போது? ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அறிவுத்தாள் தான் என்னது கடுமையாக இருக்க போது. ஏன்னா இதுல இருந்தும் 100 கேள்விகள் வரப்போகுது. அப்ப இதுல 70 கேள்விகளுக்கு நம்ம சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா எந்த தலைப்பை நம்ம முக்கியமாக படிக்கணும், அந்த டாப் ப்ரியாரிட்டி தெரியணும். 200 கேள்விக்கான டாப் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும். ஆனா 100 கேள்வியில எப்படி சார் ப்ரியாரிட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? 100 கேள்விகளுக்கு 70 கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். அந்த டார்கெட்ல அந்த தலைப்பு ஈஸியானதாகவும் இருக்கணும், தேர்வுக்கு இம்பார்ட்டன்டாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேள்விகள் கேட்ட தலைப்பாகவும் இருக்கணும். இந்த மாதிரி தலைப்புகளை நம்ம தேர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவதற்கு நமக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 20 கேள்விகள் அப்படின்னு தெரியும். இந்த 20 கேள்விகள்ல ஹிஸ்டரியில மட்டுமே 20 கேள்விகளும் வருமா? இல்ல. நமக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்டாக பிரிஞ்சிருக்கு. அப்ப ஒரு 10 கேள்வி மாடர்ன் ஹிஸ்டரியிலேருந்து வரும், இன்னொரு 10 கேள்வி தமிழ் சொசைட்டிலேருந்து வரும். என்ன சார் இதுல மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா 4 டாபிக் நீங்க படிச்சா போதும் உங்களால 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் யூனிட் 1ல இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்டரியிலேருந்து. அடுத்து இருக்கக்கூடிய 4 டாபிக் நீங்க படிச்சால் மட்டுமே போதும் தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய 10 கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ரைட்டா? இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 பகுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த 2 பகுதிகள் நான் இங்க மீன் பண்றது தனித்தனி சப்ஜெக்ட். இந்த ஸ்லைட் மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், என்ன ரெஃபரன்ஸை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். 11 தலைப்புகள் இருக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும்? ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தலைப்புகள் இருக்கு? 11 தலைப்புகள் இருக்கா? ரைட் சார். இப்ப நீங்க முதல்ல எதை சார் படிப்பீங்க? முதல்ல எதை படிப்பீங்க? ஹிஸ்டரியை படிப்பீங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷன் 1 ஹிஸ்டரியை படிப்பீங்களா, இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்கை படிப்பீங்களா, இல்ல ஜியோகிராஃபியை படிப்பீங்களா? ரைட்டா? பெரும்பாலான மாணவர்கள் எதை தான் படிப்பாங்க அப்படின்னா 1 தான் படிப்பாங்க. ஹிஸ்டரியை எடுத்து முதல்ல படிப்பாங்க, ஏன்னா அதுல இருந்து அதிக கேள்விகள் வருது. அடுத்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன சார்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 11 டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு 8 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஜியோகிராஃபின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் 11 தலைப்புகள் படிச்சா நம்மளால 8 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்ப நீங்க எதுல சார் கையை எடுத்து வைக்கணும், இல்ல எந்த தலைப்புகளை எடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னா ஜியோகிராஃபியை எடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். வெறும் 8 கேள்விகளுக்காக நமக்கு தெரியாத 11 தலைப்புகளை படிச்சு தேர்வு எழுதுறதா, இல்ல நமக்கு ஆல்ரெடி நல்ல பரிச்சயமான ஜியோகிராஃபியை எடுத்து நம்ம தேர்வு எழுதுனா 8 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இது 22,000 மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரையாக எடுத்துக்கலாம். யூனிட் 1, 2, 3, 4, 5 இப்படின்னு நமக்கு யூனிட்டை லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன ஆர்டர்ல சார் படிக்கணும்? யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 3, யூனிட் 4 அப்படிங்கிற ஆர்டர்ல நம்ம படித்தால் மட்டுமே தான் நான் முன்னாடியே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டாப் ப்ரியாரிட்டி கவர் பண்ணணும், ஈஸியான டாபிக்காகவும் இருக்கணும், தேர்வுக்கு முக்கியமானதாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேள்விகள் கேட்டதாகவும் இருக்கணும். அப்படின்னா 170 அந்த மதிப்பெண்ணை நம்ம எடுக்கிறதுக்கு ஜிகே யூனிட்டை இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் சார். சரி சார். நம்ம டெஸ்ட்ல என்ன சார் பண்ணியிருக்கோம்? 29 தேர்வுகள் நம்ம எழுத போறோம்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்னப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம்? உங்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தனோ, உங்களுக்கு என்ன சயின்டிபிக் மெத்தடை நான் சொல்லி கொடுத்தனோ, முதல்ல யூனிட் 2 எடுத்துக்கிட்டேன், அடுத்தது 1 எடுத்திருக்கேன், 5 எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு தலைப்புல இருந்து தேர்வு இல்லாம விட்டுருக்கனா, இந்த தலைப்பை நீங்க படிக்கவே வேணாம் அப்படின்னு நான் எதையாச்சும் ஒதுக்கி இருக்கனா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு டாபிக்கையுமே நான் ஒதுக்கி இருக்க மாட்டேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லிட்டாங்க, எல்லா தலைப்பில இருந்துமே நமக்கு கேள்விகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னுடைய டார்கெட் என்ன சார் அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மாணவர்களுக்கு எளிதாகவும் இருக்கணும், தேர்வுக்கு முக்கியமானதாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சில இருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய தலைப்புகளாகவும் இருக்கணும். அப்ப நான் என்ன சார் பண்ணியிருக்கேன், முதல் 21 நாட்கள்லயே உங்களால 50 கேள்விகளுக்கு மேல பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பயிற்சியை கொடுத்துருவேன். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 டாபிக் படிக்க போறோம், 15 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 டாபிக் படிக்க போறோம், 15 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம்.
மாடர்ன் ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4 டாபிக் நீங்க படித்தாலே போதும், உங்களால 10 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த ஜியோகிராபி அப்படிங்கிற 8 கேள்விகளுக்கு நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 டெஸ்ட் கொடுத்திருப்பேன். இந்த 6 டெஸ்ட்ல சில தலைப்புகள் எப்படி சார் இருக்கு அப்படின்னா யூனிட் 4ல இருக்கக்கூடிய தலைப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கு. ரைட் சார். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிடல, ஒரே தடியாக அதை ஒதுக்கி விடவில்லை. 23வது டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறேன் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுக்க போறேன். இதுல இருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன சார், அந்த மாதிரியான தலைப்பு. அப்ப நம்ம பாலிட்டி படிக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கையும் என்ன பண்ணிட்டு போக போறது இல்ல, விட்டுட்டு போக போறது இல்லை. ரைட். நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது என்னவா சார் இருக்கும், பெரும்பாலான மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல இருந்து லாஸ்ட் இயர் வெற்றி பெற்றவங்கள உங்க கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்க. இவங்க எல்லாருமே எதை சார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா 100% அறிவியல் முறையிலான தேர்வை ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நம்ம என்ன